Hey, look at you, my doctor madam. ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்துட்டிங்களா? ஆஃப்டர் ஹேவிங் அ லாங் டே, லாங் ஷிஃப்ட் அண்ட் ரவுண்ட்ஸ். தலை மட்டும் தான் ஆட்டுறீங்க. ரொம்ப டயர்டாக இருக்கீங்க போல். வரீங்களா? ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ டு நைட். இங்கே நோ மோர் பேஷன்ஸ், நோ மோர் புக்ஸ், நோ ஸ்ட்ரெஸ். ஜஸ்ட் நீயும் நானும். You have already carried enough. 3 நாள் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. அன்றைக்கி போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புனேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னு சொன்னேன். And some of your seniors were okay. And அந்த ரெசிடென்ட் டாக்டர் how about இந்த பாட்டை ஏதாச்சும் சம்பவம் பண்ணாரா இல்லை? Yeah, what about your lecture, that guy one who was very weird? You told me, right? Marks-kaga where though he was trying to get. God, seriously. But இதெல்லாம் நினைக்கிறப்பவே எனக்கு இப்படி இருக்குது. இவ்வளோ பேரை தாண்டி இதுக்கு நடுவில் நீ எக்ஸாம்ஸ்லாம் வேறு பாஸ் பண்ணி இவ்வளோ ரவுண்ட்ஸு ஷிஃப்ட்ஸு லைக் அதெல்லாம் நீ போயிட்டு வந்து, oh my god, it's huge. அதுவும் 5 years, right? oh my god. But trust me, இதெல்லாம் நீ பண்ணுறதுக்கு I will happily call you doctor. பட் நீ தான் உன் மனசில் சொல்லிகிட்டே இருக்கிற, என்கிட்ட அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பேன், நான் இன்னும் படித்து முடிக்கல, ஐம் நாட் அ கம்ப்ளீட் டாக்டர் அப்படின்பா. என்னை பொறுத்தளவில் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் டாக்டர், ஓகே? அண்ட் ஷீ டிசர்வ்ஸ் no stress and no books and no para moods when she's around me, okay? She got to do all this when she's around me. Only relax. புரிஞ்சுதா? So how your classes went? இடையில ரொம்ப நேரத்துக்கு நீ வந்துட்டு சத்தமே இல்லை அன்னைக்கு 2வது நாள். ஐ வாஸ் worried. லைக் நீ நைட் ஷிஃப்ட்ஸ்லாம் போகிறப்போ எனக்கு ஸ்னாப்சாட்டில் 2-3 ஸ்னாப்லாம் ரெடி ஆகிட்டு அந்த ரெடியாகிற ரூமில் இருந்து அனுப்புவேன் இல்லை. ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் தட் அண்ட் தட் வாஸ் நோ ஸ்னாப்பி. அண்ட் மேபி யாராச்சும் அர்ஜென்ட் எமர்ஜென்சி கேஸ் போயிருப்பான்னு நினச்சேன். போயிட்டு வந்துட்டு பண்ணுவேன்னு பார்த்தேன். பட் அப்புறமும் வரல. அடுத்த நாள் ஈவினிங் ஐ தாட் ஐ வில் கம் அண்ட் விசிட் யூ, லைக் கிவ் யூ அ சர்ப்ரைஸ் விசிட் அந்த மாதிரி நினச்சேன். லைக் யூஆர் ஆல் ரைட்டா, ஓகேவான்னு செக் பண்ணிவிட்டு போகலான்னு. பட் தென் என்னோட இன்னொரு சைட் ஆஃப் தாட் என்ன சொன்னிச்சுன்னா, நீ இப்போ போய் பார்க்காத, தென் ஷி வுட் ஃபீல் லைக் ஷீ இஸ் வீக், ஷீ குடன்ட் ஹேண்டில். அதனால தான் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி ஒரு கம்ஃபர்ட் கொடுத்துட்டு போகிறதுக்காக நீ வந்த. ஷி வுட் பை டிஃபால்ட் சப்கான்ஷியஸாக ஷி வுட் ஸ்டார்ட் ஃபீல் தட் வே அப்படின்னு என்னோட இன்னொரு மைண்ட் என்னையை போட்டு டார்ச்சர் பண்ணி. ஏன்னா ஆப்வியஸ்லி ஐ நோ மை கேர்ள் இஸ் pretty stubborn and ஸ்டபனோட ஸ்ட்ராங்னு சரியாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் டு ஹேண்டில் திங்ஸ் no matter what kind of seniors she have in her college, in her like shifts, and the kind of professors, what I don't even want to talk about them. But every time you come up with those people, like those incidents, I feel surprised. How come these guys are like இவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கிறாங்க and they are like getting a very good salary, and what kind of thoughts that has been put into these guys, like என்ன ஏன் இப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்னு I can't explain. like it just like மண்டையில் அப்படியே பம்பாட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு ஏன் இப்படிலாம் தோணுது அப்படிங்கிற மாதிரி. I'm so sorry that you have to face such people in this 5 years. வேறு ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட் அதை சொல்லணுன்னா சொல்லு. Did you miss me? I know this is a silly question. You had so much to do. கிளாஸஸ் கவனிக்கணும், அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுத்தது வந்து படிக்கணும். I know you might have had in your mind இப்போது இன்றைக்கி வந்துட்டு ரூமில் படிக்கலான்னு. But I'm not gonna allow you today. Definitely not. மேபி நாளைக்கு ட்ரை பண்ணு. நாளைக்கு என்ன திருப்பியும் காலையிலே போகணுமா? ஆஃப்டர்நூன் தானே.
ஓகே ஓகே ஓகே. அப்போ கொஞ்ச நேரம் எக்ஸ்டெண்டாக தூங்கலாம்ல? தூங்குறியா? சரி, சாப்பிட்டியா ஏதாச்சும்? என்ன கேன்டீன்லையா? வெரைட்டி ரைஸா? புலாவா? எனக்கு புரியல. எத்தனை மணிக்கு சாப்பிட்ட? அதுவே 4 மணிக்கு தான் சாப்பிட்டியா? என்னப்பா? சரி, அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டியா? நத்திங். இப்போ டைம் என்னாச்சுன்னு தெரியுமா? ஓகே. யூ வெண்ட் அவுட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெஷ் ஜூஸ் சாப்பிட்டியா? நான் ஒன்று சொல்லட்டுமா? நீ நாளைக்கு போய் உலகத்தை காப்பாற்றலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு உன்னையே காப்பாற்றணும் போல். அந்த வேலையை நான் பார்க்குறேன். ஜூஸ் போடவா? சரி, இந்தா. ஹேட் யுவர் ஃபேவரட் ஸ்நாக். உனக்கு தான் வச்சுருந்தேன். ஐ ஹேட் அ டெஸ்ட் டே ஈவினிங், பட் இட்ஸ் லைக் ப்ராப்பராக நான் ஏர்லாக் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த கிளிப் வச்சுருப்பல, நீ இதில் போட்டு வைக்கணும், ஏன் பேபி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி மிரட்டுவல்ல. ஸோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணி வச்சுருக்கேன் பாரு. ஹேபிட் நோ. வேண்டாமா? சாப்பிட தோணலையா? ஓகே. You're working harder than anyone else I have known in my whole life till late. தெரியுமா மேடம்? ஆனால் இவ்வளோ தேவையான்னு எனக்கு தெரியல. லைக் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் you're doing too much of work. How are you so being superwoman? எனக்கு புரியவே இல்லை. And still you survive. God. I want to be your support system. அவ்வளோதான். எனக்கு மேலே எனக்கு தெரில என்ன சொல்கிறதுன்னு. You be yourself, சரியா? Don't worry. Don't overthink. Studies அப்போ listen to the class lectures. Yeah, you got that. And learn something new every day in the new shifts you find. Seniors-லாம் அப்படி தான் இருப்பாங்க. I'm not saying like go with everything okay அப்படி சொல்லலை. If something is not so comfortable with you, and just voice it out, சரியா? If that is the way they treat the juniors, like that is how the whole system works, then it is our fault in some ways, I would say. பட் எல்லா விஷயமும் அந்த மாதிரி இருக்காது, சரியா? சில இடத்துல நம்ம லேசியாக ஃபீல் பண்ணிவிட்டு எனக்கு இதை தராத, எனக்கு இதை சொல்லாத, என்னை இதை செய்ய சொல்லாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் அந்த மாதிரி சொல்கிறத காட்டிலும் சில விஷயங்கள் வந்துட்டு மாரல் அண்ட் எத்திக்கலாகவே திஸ் இஸ் நாட் ரைட் அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி விஷயங்களை உனக்கு செய்ய சொல்கிறாங்கன்னா ஜஸ்ட் டு வாய்ஸ் அவுட், சரியா? என்னால் அங்கே வந்து உனக்காக வாய்ஸ் அவுட் பண்ண முடியாது. ஐ ஸ்டில் ஃபீல் தட் யூ டோன்ட் வாய்ஸ் அவுட் சச் மூமெண்ட்ஸ். பீயிங் ஸோ ஷை. பேசு, உன்னை அடித்து தின்ற மாட்டாங்க, சரியா? ரொம்ப பயப்படாத. ஏதாச்சும் இஃப் யூ வாண்ட் சம்மன் டு ஸ்டாண்ட் நெக்ஸ்ட் யூ, நான் எனக்கு ஃபோன் பண்ணேன். I'll be there. I'm so proud of you. You remember that, right? I'm again reminding you, I'm so proud of you for this journey you are doing. Like handling studies and simultaneously, how can you do this rounds? Honestly, எனக்கு தெரியவே இல்லை. Like it's a huge stuff according to me, சரியா? So you're doing the right things for your career to reach your goal, சரியா? ஸோ ரொம்பலாம் போட்டு குழப்பிக்காத. பட் கண்டிப்பாக ரெஸ்ட்டும் சாப்பாடும் இந்த டாக்டர் மேடம்க்கு தேவை. அதை மறந்துடாத. அப்போ நான் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிறேன், இருந்தாலும் சொல்கிறேன். இல்லை ஐம் ஃபைன். டைம் ஆச்சுல, ரொம்ப நேரம் ஆச்சுல. ஸோ மை வாய்ஸ் இஸ் சவுண்டிங் தட் வே. அதர்வைஸ் இட் வில் பி கூல் ஒன்லி. கோல்டெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா லைட்டாக. பெட் செட் பண்ணி தருவா? வேண்டாமா? என் கை தான் வேணுமா? சரி வாங்க. இந்த பில்லோ?
பாரு உனக்கு ஃப்ரெஷ்ஷாக எனக்கு பெட்ஷீட்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஐ வாஸ் ஆனஸ்ட்லி எக்ஸ்பெக்டிங் யூ லாஸ்ட் நைட் வந்துடுவேன். சரி உனக்காக உன்னோட துவைச்சி காய போட்டு மடித்து நீட்டாக அப்படியே அயன் பண்ண மாதிரி உனக்கு இருக்கணும் பல்ல பெட்ஸ்லாம். ஐ மீன் பெட் ஸ்ப்ரெட்டை சொல்கிறேன். நீட்னஸ் கிளென்லினஸ். குளிச்சிட்டியா? அங்கேயெல்லாம் பண்ணிட்டியா? சரி 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 சாரி, சும்மா வம்பளுத்த. I know you will be very cautious about that when you come from hospital, from university. Yeah, I know that. But in case இப்போ குளிக்கணும்னா சொல்லு, நம்ம போய் குளிப்பாட்டி விடலாம். என்ன வேண்டாமா? நான் குளிப்பாட்டி விடுன்னு சொன்னால் வேண்டாமா உனக்கு? சரி 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 சரி, I understood. I am seeing you so tired. I don't want to put some random useless weird drama. ரொம்ப எனக்கு கரக்கரன்னு வந்துட்டே இருக்குது இடையில. தண்ணி குடிக்கிறியா? இல்லை நான் குடிக்கிறேன். நீங்கள் கொடுங்க, அவங்க கையை கொடுங்க டாக்டர் மேடம். இங்கே வலிக்குதா? நான் வந்ததுலேருந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அந்த கை ஒரு ஓரமாக அப்படி திருப்பியே வச்சுருக்கேன். என்ன ஆச்சு அந்த கைக்கு? அமுக்கி விட்டால் சரியாக போயிருமா? மசாஜ் பண்ணட்டுமா? காலையில் சரியாயிருமா? இருந்தாலும் பரவாயில்ல, என் கையில் குடிச்சுமா. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹோல்ட் தட். Even superheroes like you need to rest. தெரியும் தானே டாக்டர் மேடம்? சமத்தா ரொம்ப ஜோன் அவுட் ஆகாது ப்ளீஸ், சரியா? I genuinely missed you a lot the last 3 days. As I said earlier, I was worried and எனக்கு ஸ்னாப்ஸுமே வரல. இட் வாஸ் நாட் லைக் நீ எனக்கு ஸ்னாப் அப் அனுப்புங்க அந்த மீனிங் நான் சொல்லலை. பட் it in a way every move was giving me some reassurance. You're doing good, everything is going well, like you are able to handle things அப்படிங்கிறத எனக்கு அப்பப்போ அது ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கும். பட் when messages or calls are missing out, I go wild. My mind palace had a bad day literally today. இன்றைக்கி நீ வரலன்னா நான் என்ன பண்ணிப்பேன் எனக்கு தெரியல, அதான் உண்மை. பட் சம்திங் ஹஸ் ஹேப்பன்ட். அது மட்டும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. யூ டோன்ட் ஹேவ் டு சே தட் இமீடியட்லி. இப்போவே எனக்கு சொல்லலை. டேக் யூர் டைம். பட் ஒன் திங் ஐ வாண்ட் யூ டு know that you don't have to carry everything all alone. Share with me whenever you want, whenever you are able to. You don't need to be strong tonight. போதும், இன்னைக்கு நல்லா தூங்கு, காலையிலையும் தூங்கு, நோ ப்ராப்ளம். ஆஃப்டர்நூன் தானே, போய்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஆச்சு? ஏன் கண்ணில் லைட்டாக தண்ணி வருது? கண்ணில் தான் சொல்கிறேன். ஏய் இங்கே பாரு, ஃபோனில் காட்டுறேன் பாரு, ஃப்ரண்ட் கேமரா. எதுக்கு கண்ணில் தண்ணி வருது இப்போ? ஸோ இங்கே வாங்க தங்கம். அழணும் போல இருக்கா? சரி, you don't have to speak. நான் ரொம்ப பேசிட்டேன். I can see you haven't even spoke more than 20, even 10 words, I guess. சரி, கையில் படுத்துக்கிறீங்களா? இப்படியே படுத்துக்கிறீங்களா என் மேலே? ஏய், நான் மூச்சு விட வேண்டாமா? இல்லடி, கொஞ்சம் சஃபகேட் ஆகும்ல, அதில் வந்து சொல்கிறேன். எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் கோல்டு இருக்கனால. தாரை கோதி விடவா?
வேண்டாமா? சரி, உன் கண்ணத்தை காட்டுங்க. ஐ வாண்ட் டு பிஞ்ச் தட் க்யூட் சீக். யா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு க்யூட் சீக் தாங்க, என்னோடய டாக்டர் அம்மாவுக்கு. யார் என்ன சொன்னா எனக்கு என்ன? அழகு சிரிச்சிட்டாடா. சரி, க்ளோஸ் யுவர் ஐஸ். என் அன்பே, உன் அருகில் நான் இருக்கிறேன். இனிய இரவு. சும்மா ட்ரை பண்ணேன் மேடம், வேறு எதுவும் இல்லை. சித்த தமிழில் கொஞ்சம் ஃப்ளோவில் நிறையா பேசணும்னு ஆசை எனக்கு. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஐ ஃபெயில். என்ன பண்ணுறது, உன்னை பார்த்தா நிறைய எமோஷன்ஸ் வருது. எமோஷன்ஸ் எனக்கு நிறையா வந்தாலே இங்கிலீஷ் தான் பாதி வருது, பாதியாக. கான்ஷியஸ்லி ஐ வாண்ட் டு ட்ரை டாக்கிங் இன் தமிழ், பட் உன்னோட தாக்கம், உன்னோட ஈர்ப்பு என்னை போட்டு தலைகளை திருப்புதுங்க. அழகாக இருக்கீங்களேங்க, உங்களை தாங்க. சரி, தூங்கலாமா? நான் தூங்கிட்டேன் நல்லாவே. நான் தூங்கி எந்திரிச்சு தான் வந்திருக்கதவே திறந்தேன். குட் நைட். திஸ் இஸ் யுவர் சேஃப் பிளேஸ். இதோட தான் சொல்கிறேன். யூ கேன் ஜஸ்ட் ஸ்லீப் ஆன் மை, உனக்கு பிடிச்ச அந்த இடத்துல. யா, ஐ நோ தட். யூ நீட் மீ ரைட் நவ் அப்படின்னு எனக்கு உன்னை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு, உன் கண்ணிலே தெரிஞ்சிருச்சு கதை திறந்தப்போ. பட் தென் யூ ஹாவ் டு செட்டில் டவுன், சேஞ்ச் யுவர் ட்ரெஸ் அண்ட் ஆல் இருக்குல்ல, ரிலாக்ஸிங் அண்ட் எவ்ரிதிங். நல்லா இருக்குமா? அரவணைச்சிட்டு தூங்கட்டுமா? உங்களுக்கு அப்படி தூங்கணுமா? சரி வாங்க, கை போடுங்க இந்த பக்கம். அவ்வளோதான். You feel safe. Chill. Relaxed. இப்போ தானே அந்த பை டிஃபால்ட்டாக அழகாக அமைதியாக ஒரு சிரிப்பு வருமே அவன் முகத்தில், அது வருது. You are my Wonder Woman.